இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சோபன் பாபு அங்கிள்? என்னையா? உங்களதான் அங்கிள். நான் வந்து சோபன் பாபு. சாரி அங்கிள், சும்மா விளையாடுனேன். பூமி எல்லாமே சொன்னா. நீங்க பேசிட்டு இருக்கிறதா அபூர்வா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அதை விட பெரிய பிரச்சனை இல்ல, தலைவிட பாக்குறாருமா உன் அங்கிள். என்ன அது? என்ன விஷயம்னு சொல்லுங்க அங்கிள். எனக்கு தெரிஞ்சா என்னால ஆன உதவி உங்களுக்கு செய்வேன்ல. இல்லனா என் அப்பா கிட்ட சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிடுவாரு. இல்லம்மா, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது. அவருக்கு தெரியக்கூடாத பிரச்சனையா? பூமி, ஐயோ அம்மாடி, அட கடவுளே. ஹே பூமி, அந்த கலர் பொம்மைலாம் இருக்கட்டும். உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? உனக்கும் ககனுக்கும் கல்யாணம். என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது மூளை கெட்டு போச்சா? ககன் அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. உனக்கு விருப்பம் இருக்குல்ல? அவரு என்ன விரும்பணும்ல. அப்ப என்ன பண்ணலாம்? கஷ்டம்தான். கஷ்டமா இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்க 2 பேருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அது ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரியும்ல. எனக்கு ஆபத்தா? நான் யார் தெரியுமா? ரகுராமோட பொண்ணு. கண்டிப்பா உங்க கல்யாணம் நடந்தே தீரும். கல்யாணத்துல சேவை செய்யற பாக்கியத்தை என்னோட நண்பன் சரத்சந்திராவோட மகள் பூமிக்கு நான் ஒப்படைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, என் நண்பன் சரத்துக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை, கோமால இருக்கான். அவன் சீக்கிரமா குணமாகணும்னா இந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்கணும். அம்மா பூமி, உன் பிரார்த்தனையோட இந்த விழால பங்கேற்று பண்டிதருக்கு பூக்களையும் பழங்களையும் அக்ஷதையையும் உன் கையால எடுத்து கொடுமா. பூமி, போ போமா. ஆபதாம் அபகர்தாரம் தாதாரம். அந்த தேங்காய் எடுத்து கொடுமா. லோகாபி அந்த தேங்காய் தான். லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம். அர்த்தானாம் அர்த்திகந்தாராம் பீதானாம் பீதிநாசனம் திஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாமியகம். சுவாமிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துடுச்சு. ஆனா ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ண நினைச்சோமே, அதை எப்படி பண்றது? இதோட சக்தி இல்ல. தாயத்ததுக்கு இது சக்தி வாய்ந்தது. ஏன்னா சாமி பூஜையில இருந்தது. இதுக்குள்ள நான் தாலிய வச்சிருந்தேன். ராமா, என்ன சொல்ற நீ? ஆமாமா, இந்த தாயத்தை மட்டும் ககன் கையால பூமி கழுத்துல கட்ட வச்சுட்டா கல்யாணம் முடிஞ்சிரும்ல. எக்ஸலண்ட் ஐடியா ராமா. ஐடியாலாம் நல்லதா இருக்கு. ஆனா இது எப்படி பண்ண போறோம்? ககன் கிட்ட தாயத்தை பத்தின விஷயம் சொல்லணும்ல. ஒருவேளை நான் அதை சொல்லணும்னா அவன் என் முகத்தை பார்க்கவே விரும்ப மாட்டான். ஜானகி, என்னங்க? எங்க அவசர அவசரமா போயிட்டு இருக்க? என்னாச்சு? மேடைக்கு போறேங்க. எதுக்கு? ஆமா, கையில என்ன? எதுவும் இல்லைங்க. என்ன இது? தாயத்து மாதிரி இருக்கு. பூமிக்காகவா?
சரி போ. ம் சரிங்க. தம்பி ககன், ஆண்டி, பூமியோட நிலைமை உனக்கு தெரியும்ல. அவளை நீங்க எந்த அளவுக்கு விரும்புனீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவ சிந்துற கண்ணீரை தொடச்சு படுற கஷ்டத்துக்கு உதவ நினைச்சா சுவாமியோட அனுகிரகம் நிறைஞ்ச இந்த தாயத்தை நீ அவ கழுத்துல கட்டணும். ஆண்டி என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, நீங்க அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால இத நீங்க தான் கட்டணும். ஆண்டி, இந்த தாயத்தை நான் ஏன் ஆண்டி கட்டணும்? அவளுக்கு ரொம்ப பிடிச்சது 2 பேர். ஒருத்தர் அவளோட அப்பா, இன்னொருத்தர் அவ காதலிக்கிற நீங்க தான். அவ அப்பா இப்ப சுயநினைவுல இல்ல, அதனாலதான் உங்களை இத கட்ட சொல்றேன் தம்பி. அக்ஷதை போடுங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, நிறுத்துங்க. அக்ஷதையா? அக்ஷதை எதுக்கு போடணும்? கல்யாணம் நடந்ததுனால, அவ கழுத்துல தாலி ஏறினதுனால. இது அத்தனையும் ஏமாத்து வேலை. நான் ஒத்துக்க மாட்டேன். சாமி கல்யாணம் சொல்லி இப்ப இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இந்த ஒரு பெரிய மனுஷங்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து முன்னாடியே உங்களை அலர்ட் பண்ணேன். இப்படி நடக்க இருக்கு, ஏமாத்துவாங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பூமிய இந்த திருமண மேடையில உட்கார வச்சு எனக்கு முழுசா கல்யாணமே பண்ணி வச்சிட்டீங்க நீங்க. இங்க கல்யாணம் நடந்ததுன்னு யார் சொன்னாங்க? இங்க எந்த கல்யாணமும் நடக்கல. அதோட நீங்க இவ்வளோலாம் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுல தாலி இல்லை.